பாருங்க பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. வெடிக்கிறாங்க பாருங்க. ஏய் தூள் 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 ஒரே வெடி நறுக்கு. ஓடுதா 36 37 அமைக்கணும். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. எல்லாருக்கும் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் டிஃபன் பார்சலு, எல்லாருக்கும் துணிலாம் எடுத்து கொடுத்தோம். இது நான் சொல்கிறது தம்பி சொல்லுவா பாரு மெயினாக சொல்லுங்க. எல்லோரும் ஹாப்பி தீபாவளி. அனைவருக்கும் என் இனிய ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாருங்க அப்பா சொல்ல பாருங்க. சொல்லு பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் எல்லாருக்குமே ஒரு 100-120 பேருக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நான் மட்டும் துணி கொடுத்தக்கூடாது. அனைவரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு எல்லாமே நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் இந்த அளவுக்கு செய்ய முடியுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கடலூர், பாண்டிச்சேரி, திருச்சி, மதுரை எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணனுங்களாம் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணாங்க. நாங்கள் இப்போ இருந்தும் போட்டு நாங்கள் கூட கொஞ்சம் செலவு போட்டு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பாருங்க. 120 பேர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எல்லாம் காலையில் டிஃபன் எல்லாருக்குமே பட்டாசுக்கு பட்டாசு வர கொடுத்தோம். எல்லாருக்கும் பட்டாசு பார்த்தீங்கன்னாச்சுக்கா நீங்கள் நம்மாடிங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டது. எங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோ எல்லாமே பக்கத்து விட்டு பார்ப்போம். வெடி சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நம்மாட்டிங்க நாங்கள் பட்டாசு வச்சா கூட எங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இந்த தூள் நேற்று மட்டும் வாரி போய் எங்கள் வீட்டில் போடுவோம். அது மாதிரிலாம் அவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு. வாழ்க்கை அப்படிலாம் இருந்து வந்து வச்சு இன்றைக்கி ஆண்டை வந்து நல்ல வாழ்க்கைகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாம் நீங்கள் தான் காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ரூபாய் நீங்கள் கமிஷன் கொடுக்குற காசும் நான் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லாமே நம்ம செய்கிறோம். இன்றைக்கி செய்துக்கிறோம். நீங்களும் செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அவர் சொல்ல குறிப்பியோ நம்ம எல்லாருக்கும் என் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லோரும் எங்கள் மாதிரி நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கைலாயமோடு அதான் வேண்டிக்கினேன். எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கினேன். எல்லாமே நல்லா இருக்கணும். இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடணும். சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். பட்டாசு பார்த்து வெடிங்க, சேஃப்டியாக இருங்க, பத்திரமா இருந்து பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி எது என்ன இந்த மாதிரி வீடியோ போடணும்னு பார்க்காதீங்க. எல்லாருமே வந்து செய்யணும்னு சொல்லி தான். அதாவது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்து வரும்போது தான் மட்டும் இல்லாமல் எல்லாருமே சரிசமமாக எல்லோரும் உயர்ந்து வரணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் போதும். நம்ம என்ற எண்ணங்கள் மட்டும்தான் குப்பைகளை கூட கோபுரமாகும். தூய்மையான வச்சவ நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வரலாம். முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிறகு உதவி செய்யுங்க. அன்னதானம் கொடுங்க. வாரம் எங்கள் அண்ணன் பிரதரு கம்பல்சரி 100 பேர் 150 பேருக்கு கம்பல்சரி பண்ணுறாரு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் குடும்பத்துக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு எல்லாம் ஒற்றுமையாதுக்கு காரணம் பார்த்தா இந்த அன்னதானம் பண்ணுறதுனாலையும் எல்லாத்தினாலும் தான் எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுது. அந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பாக எங்களுடைய உழைப்பு வேண்டியதுங்க. உங்களுடைய உழைப்பு தான். நீங்கள் ஒரு கார் வாங்க சொல்ல கமிஷன் காசு கொடுக்குறீங்க. நல்லா சேர்த்து வச்சு என் காசில் நம்ம காசில் சேர்த்து வச்சு நான் பண்ணுறோம். எங்கள் குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கல, நீங்களும் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்கு மனசாரு வேண்டி கொடுக்குற பாருங்க. வாடிக்கையாளர் தான் எங்கள் தெய்வம். என் அன்பு செல்வங்களுக்கு, என் அன்பு தெய்வங்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சு பாருங்க. நன்றி. எல்லோரும் இந்த ஸ்பான்சர் பண்ண அண்ணன் எல்லாருக்குமே ஜிபேயில் பணம் அமைச்சிங்க. எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு பாருங்க. அடுத்து எங்கள் அண்ணன் பையன் குட்டி சரண் பேசுவார். ராணிப்பேட்டையில் குட்டி சரணம் பேச பாருங்க. அங்கிலாண்டி அழகாக பட்டாசை வந்து பார்த்து வெடிங்க, கையில் பிடிச்சி போடாதீங்க, சேஃப்டியாக வெடிங்க. பெரிய 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 ஊதுவத்தியை வாங்கிக்கோங்க, அது வச்சு வெடிங்க. கிட்ட போய் வெடிக்காதீங்க, கொஞ்சம் கை பார்த்து எல்லாம் பார்த்து சேஃப்டியாக வெடிங்க பட்டாசை. அதேமாதிரி அங்கிள் நீங்கள் எல்லோரும் வந்து வீட்டில் கறி எடுத்து போட்டு ஒரு இட்லி, வடை, கறி குழம்பு சூப்பராக இருக்கும். அழகாக சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். குடும்பத்தோடு சாப்பிட்டா மட்டும்தான் அது தண்ணி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அதேமாரி அம்மா அப்பா விட்றாதீங்க. அப்பா சொல்லுவார், சித்தப்பா எல்லோரும் சொல்லுவாங்க ஃபேமிலி, அம்மா அப்பா விட்றாதீங்க. அம்மா அப்பா தான் உலகம் தெய்வம். எல்லாமே நான் எல்லா வீட்டையும் சொல்லியிருப்பேன். தாத்தா பாட்டி விட்றாதீங்க. எங்கள் தாத்தா எங்கள் மச்சான் தாங்க. நான் எப்போவுமே மச்சான் தான் கூடுவேன். இதுக்கு போனாருங்க, நாங்கள் கைலாசம் போயினார். எல்லாருக்கும் ஒரு கருங்காலி மாலை வாங்கிட்டு வந்தார். நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. சைனா நோட்டு, நேபாள் நோட்டு, எங்களுக்கு பிடிச்சது நிறைய வாங்கிட்டு வந்தார். ட்ரெஸ்ஸு அது இதுன்னு வாங்கிட்டு வந்தார். அவன் குட்டி மணி போட்டிருக்காரு. நான் போடல, வீட்டில் இருக்கேன். அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அதேமாதிரி எங்கள் மச்சான் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அதே மாதிரி எங்கள் மச்சான் தான் நாட்டுக்கோழி எடுத்தாரு 2 கோழி. எங்கள் மச்சான் வந்து சாப்பிட மாட்டார். நாங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிடுவோம், எங்கள் மச்சான் சாப்பிட மாட்டார். நாட்டுக்கோழி எடுத்தாரு, சும்மா ட்ரில்லு பண்ணி சும்மா அப்படியே கொதிக்கு இட்லி வடை செம்மையாக இருந்துச்சு அங்கலாண்டி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அட்டகாசமாக இருக்கும். அதே குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். நாட்டுக்கோழி சூப்பராக இருக்கும். நீ போய் நீ வாப்பா. அப்படிடா வணக்கம் சார், ராணிப்பேட்டையில் ஒரு குட்டி மணி பேசுவாங்க அங்கிள் ஆண்டி. அனைவருக்கும் அங்கிள் ஆண்டி, அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அங்கிள் ஆண்டி. எல்லாரும் சேஃபாக வெடிங்க, பார்த்து வெடிங்க அங்கிள் ஆண்டி. பட்டாசு ஆர்வத்தில் வந்து கொள்ளாட்டு வச்சுட்டு போகிறீங்க, பார்த்து வெடிங்க அங்கிள் ஆண்டி, பார்த்து வெடிங்க. அப்புறம் எங்கள் தாத்தா கருங்காலி மாலை வாங்கி வந்து போடாரு பாருங்க, கருங்காலி மாலை தாத்தா என் மச்சான் பாருங்க. அப்புறம் நேபாள் நோட்டு எல்லா நோட்டும் குத்தாரு அங்கிள் ஆண்டி, நல்லா இருந்தது பாருங்க. நேபாள் நோட்டு சைனா நோட்டு பாருங்க, நேபாள் சைனா இதை பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க அங்கிள் ஆண்டி. ஒரு நோட்டம் இப்போதான் பாக்குறேன், டாலரு பாருங்க, இப்போதான் பார்க்குறேன் அங்கிள் ஆண்டி. நீங்கள் வாங்க பிரிப்பாவிட பார்த்துட்டே இருங்க அங்கிள் ஆண்டி, போட கம்மியா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க அங்கிள் ஆண்டி. நீங்கள் சப்போர்ட் பண்ண நிறைய வீடியோ வரும் அங்கிள் ஆண்டி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க கிளிக் பண்ணுங்க அங்கிள் ஆண்டி. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போகிற லைவ் வரோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அங்கிள் ஆண்டி. நன்றி வணக்கம். பாருங்க அங்கிள் ஆண்டி, தாத்தா ட்ரெஸ், வேட்டி சட்டை, என் ட்ரெஸ் பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. ட்ரெஸ் அப்பா ட்ரெஸ் பாருங்க, பிரிப்பா ட்ரெஸ் பாருங்க. நீங்க பாருங்க, யார் ட்ரெஸ் கமெண்ட் பண்ணுங்க, யார் ட்ரெஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக பாருங்க. எப்பவுமே கூட்டு குடும்பம்ன்றது தனி சந்தோஷங்க. நீ எவ்வளோ கோடியாக சம்பாதிச்சு சொத்து சேர்த்து இது பாரு, இதுமாதிரி ஒற்றுமையாக வாழ கற்றுங்க, நல்லா இருப்போம். இதே தீபாவளி நல்ல மாதிரி மனசார எல்லாருக்கும் செய்துட்டு வந்துட்டேன். பொங்கலுக்கும் நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எங்கிட்ட அந்தளவுக்கு போதுமான வருமானம் இல்லை. நல்லா வந்துட்டுனாக்கா இன்னும் நிறையா பேருக்கு செய்யலாம்னு ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக செய்வோம், எங்களால் முடிஞ்ச உதவியும் கண்டிப்பாக செய்வோம். நீங்களும் செய்யுங்க, நல்லா இருப்போம். உண்மையாக சொல்ல, எங்கள் வீட்டில் வந்து 75 குடும்பத்துக்கு பெரிய தலைவர் எங்கள் அப்பா தான். அவர் தான் 75 குடும்பம். எல்லா சொத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும் நாங்கள் பாசத்தில் பங்காளிகளை பெரிய ஆள். அவர் அதில் பார்த்தீங்கன்னா அது நாங்கள் தான் பெரிய ஆள். ஏன்னாக்கா நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்குதுன்னா எங்களை அசைக்கவே முடியாது. எங்களுக்கு பாருங்கள், எங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதாவது இப்போ நான் எனக்கு பையன் ஒரு பொண்ணு, இவங்க ஒரு பையன் பொண்ணு, அதே மாதிரி எல்லோரும் மொத்தம் நாங்கள் 12 பேர் 14 பேர். எவ்வளோ கூட்டு குடும்பம்லாம் வரும் பார்த்தீங்களா, அதுமாரி வாழ கற்றுங்க. என்றைக்கு சந்தோஷம் இருக்குது சார். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் நாங்கள் விட்டு வந்துட்டேன், எங்கள் அம்மா பார்த்துக்கிறாங்க, அப்படி பார்த்து நாங்கள் கடையை பார்த்துட்டோம். அதுதான் எப்போ ஒற்றி வாழ கற்றும். விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்று நல்லா இருப்போம். இந்த தீபாவளி ஓஹோன்னு போனோம், தீபாவளி நல்லா வரணும். மணி பேசுகிற கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடையை ஒன்றும் ஓப்பனே பண்ணல. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு கருப்புக்கு மட்டும் கொளுத்திட்டு வந்தோம். கடவுள் புண்ணியத்தில் அந்த கடவுள் செயலாலையும் உங்களுடைய அருளாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வண்டி கிட்டத்தட்ட வண்டி விற்றோம். நாங்கள் நல்லபடி சேல்ஸ் ஆகுது, வண்டி நல்லா போகுது. இதே மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டே வந்தீங்கன்னாக்கா கம்பல்சரி எல்லாருக்கும் இன்னும் நல்லா செய்யலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. லாங்லேருந்து வரவங்களுக்கு தனியாக ரூமும் கட்டிட்டோம். பாத்ரூம் எல்லாம் வசதி இருக்குது. தைரியமாக நீங்கள் எவ்வளோ லாங்லேருந்து வரலாம், நைட்டில் வந்து தங்கலாம். ரூமு போட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது, நல்லாயிருக்கும். பாருங்கள் எங்கள் ரெண்டு ஒரு ரூம் எப்படி இருக்குது பாருங்க. மணியா அடிக்கூட அடிக்காத. இதான் மணி ஆளுக்கு ஒரு துண்டு விட்டுரு, ஆளுக்கு ஒரு துண்டு விட்டுருந்தீங்க. இந்த ரெடியா அப்பு இந்தரா நீங்கள் கொடு வேச்சு இந்தா இந்த துண்டு கொடுத்துரு மணி. ஆளுக்கு செட்டு தனித்தனி கொடுத்துரு. இந்தா துண்டு தரேன். துண்டு வாங்கினீங்களா? இந்தா உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, லுங்கி லுங்கி கொடு, லுங்கி எல்லாம் வாங்கிட்ட. டிஃபன் வாங்கிட்டீங்களா? இல்லைப்பா ஊற்று அவங்க ஒரு பட்டாசு மட்டும் கொடுத்துரு. இதில் அப்பு தர
ஒரே ஒரு பட்டாசு கொடுத்துரு ஒன்று ஒன்று அது தனிக்கு பால் போட்டுங்க போதும் ஒரு பாக்ஸ் தான். இந்த கவர் போட்டுருங்க. அந்த ஒரு செட் தான் இருக்குது. கவரா இந்த புற இந்த போட்டு இந்த வச்சுக்காது. கூட கட்டிக்கோ. அவ்வளோ வச்சுக்கண்டா. பாருங்க சூப்பராக நம்மளது ஆஃபீஸு முருகர் போட்டால் காட்டுறோம் பாருங்க, வேறு லெவலாக இருக்கும். ஒரு அண்ணன் சொன்னார் எங்கள் ஐடியா இதில் அட்டக பாட்டோட பாருங்கள். முருகர் சுவாமிமலை, தண்டபாணி, திருச்செந்தூர் இல்லை இது ஹைலைட்டே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆஃபீஸ் ரூம் தான் சூப்பராக பாருங்கள். பாருங்கள் பால் சீலிங்லாம் போட்டாச்சு. எல்லாருக்கும் முருகர் நல்லா பிடிக்குன்னு சொன்னால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவர் பிடிக்கிறவங்க கமாலில் சொல்லுங்கள். சூப்பராக சரணா, நல்லாக சரணான்னு ஒரு 100-500 பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா சொந்த. நேற்று ஒருத்தர் வந்து பார்த்தாரு, அண்ணா நல்லாக்குதான்னு கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒரே வார்த்தை சொல்லக்கூட வார்த்தை, நேராக வந்து கையெழுத்து கும்புறாரு அப்படி அண்ணன். சரணா வேறு லெவல் சரணா, அருமையாக பண்ணிட்டு சரணா அப்படின்றாரு. யார் யாருக்கெல்லாம் முருகர் பிடிக்குமோ கமாலில் சொல்லுங்கள், நல்லாவே சரணா அப்படி சொல்லிட்டு. எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்தது தான். மேலே வந்து பால் சீலாம் போட்டாச்சு. டைம் பார்த்து கடிகாரம். சுப்பிரமணிய சுவாமி, பழமுதி சோலை, திருப்பழங்குன்றம், திருச்செந்தூர், தண்டபாணி, பழனி, சுவாமிமலை. ஆமாம் அங்கிள் ஆண்டி பாருங்கள், டாய்லெட் வசதியோடு இருக்குது அங்கிள் ஆண்டி, பக்காவாக இருக்குது அங்கிள் ஆண்டி. நீங்கள் வாங்க, ஒரு குரல் அங்கிள் ஆண்டி உங்களுக்கு. நீங்கள் வந்து பத்துட்டு காரை மட்டும் எடுத்துன்னு போனால் போதும். பாருங்க அங்கிள் ஆண்டி. வானகர ரமேஷ் அண்ணன், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முகமது சையத்து, வினோத், என் கடைக்கு வந்தார் வைர அண்ணன், சென்னை ரகு அங்கிள் கூட, ஷேக் முகமது, ராமேஸ்வரம் விஜய், வேற லெவல் அந்த அண்ணன். நிச்சயமா சென்னை ரகு சாரு. ஆமா சென்னை ரகு, அவர் தான் நிறைய கமெண்ட் பண்றாரு. ஒரு வீடியோ பார்த்து. மதுரை வாசுக அண்ணன் நிறைய பேர் பண்றாங்க. கிருஷ்ணா பிரசாத் அங்கிளோட நிறைய கமெண்ட் பண்றாரு. இங்க வந்து பாண்டியதுரைன்னு ஒருத்தர் பண்றாரு. வந்தவாசில இருந்து பேமெண்ட் சொல்லிட்டு அவர் பண்றாரு. மாதேஷ்ன்ற ஒருத்தர், அது மகேந்திரன், கஷ்டப்பட்டு சேர்ந்த முருகேசன், தானா சேர்ந்த கூட்டம். ஆமா மித்திலேஷ், மலேசியால இருந்து முத்துராமன், யூசன் அண்ணன், குத்துவலி குத்தாரங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க அங்கிள் ஆண்டி. நீங்களும் வாங்க, கம்மியா அதிரடி ஆஃபர்ல கொடுக்குறாங்க அங்கிள் ஆண்டி. இந்த தீபாவளி முன்னிட்டு 60% ஆஃபர். அவ்வளவுதான் தீபாவளி ஆஃபர் அங்கிள் ஆண்டி. 60% ஆஃபர் நான் உங்களுக்கு கோசம் நான் கண்டிப்பா தரேன் அங்கிள் ஆண்டி. 60% ஆஃபர். ஒரு 4 வண்டி வந்து அந்த வண்டி நான் வீடியோ போடுறேன் பாருங்க, பார்த்துட்டு வாங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணியே இருங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வர காசும் வந்து எல்லாருக்குமே நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம். முடியாதவங்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறோம். சார் நம்ம சின்ன ஒன்று சொல்ல நம்ம அனுதாபப்படுறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து கார் வாங்கி போகிறாங்க. அதாவது தான் கட்டால் கூட மற்ற நல்லா நீர் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரூபாய் சேர்த்து வச்சு கார் வாங்கினது அவங்க மனசில் நோப்படாமல் நல்ல வண்டிகளாக பார்த்து தூணு ஆசைப்பட்றேன். நல்லா இருந்தால் மட்டும்தான் கொடுப்பேன், நல்லா வேறு எந்த எட்டுமே சொல்லி அனுப்பிச்சுட்ருவோம். குறைக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஆமாம், அது தவிர விலை கம்மியாக கேட்டாலும் வண்டியில் இந்த குறை இருக்குதுங்க, இந்த குறை எதுவும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்துங்க இந்த வண்டின்னு சொல்லி தான் கொடுக்குறோம். பரவாயில்லண்ணா நீங்கள் சொல்கிறீங்க ஒரு
வண்டியில் இந்த வேலை கரெக்டாக சொல்கிறீங்க, அந்த மாதிரி யாரும் சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதேமாதிரி எந்த குறையும் சொல்லி தான் கொடுப்போம் வண்டியில். அதேமாதிரி இங்கேருந்து மதுரை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் நாங்கள் இங்கேருந்து ஃபோன் பண்ணுவோம். வண்டி இங்கேருந்து போயிடுச்சு, ஆனால் நல்ல மாதிரி போயிட்டீங்களா எங்களை மாரி நாங்கள் ஏன்னா பெருமை நான் சொல்ல அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் ஃபோன் பண்ணுவேன். எல்லாம் என் வீடியோ பார்ப்பீங்க, அந்த அண்ணனை கேட்டு போகிறேன் அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்க வீடு சேர்ந்த பிறகு நான் ஃபோன் பண்ணுவேன், ஆனால் நல்ல பேர் வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் இருக்கணுங்க. நம்மளுக்கு ஒரே ஆசை தாங்க, நல்லா இருக்கணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளோதான். நம்ம எண்ணற போல் நல்லா இருக்கணும். இதேமாரி சப்போர்ட் பண்ணுங்கள். வர பொங்கலுக்கு இன்னும் அதிகமாக செய்யலாம்னு ஆசைப்பட்றேன். என் குடும்பமே செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இது லொகேஷன் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பேப்பர்ஸில் குளோபல் ஸ்கூல் ஆப்போசிட் அங்கிள் ஆண்டி, வேப்பூர் குளோபல் ஸ்கூலு, சிபிஎஸ்சி வேப்பூர் குளோபல் ஸ்கூல். இங்கே தான் நான் படிக்கிறேன். நீங்கள் விசாரம் போயிட்டு போகிறீங்க. வாங்க வண்டி பற்றி பார்க்கலாம் அங்கிள் ஆண்டி. எல்லா வண்டியும் போட்டிருக்கோம். ஒரு 4 வண்டி வந்திருக்கு. வாங்க வண்டி பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம். வரசராரி பட்டலோ பச்சை பஸ் பாருங்க, அட்டகாசமாக வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்க. நல்லா பண்ணிட்டு வந்துட்டோம். வண்டி பாருங்க 2010 மாடல் 30 பேப்பர் கரண்ட்டு சஃபாரி, டாட்டா சஃபாரி வண்டினா வண்டி 100 வண்டி, தரமாக சார் வண்டி. கஸ்டமர் 2,50,000 250 கிடையாது, 230 கிடையாது, 2,20,000 நான் தர்றேங்க. டீசல் அடுத்து பாருங்க, அடா டவேராவா இது சும்மா புது வண்டி கணக்காது சார். 2011 12 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா விலை கேட்டால் நீ ஆசை தருவீங்க. இன்றைக்கெல்லாம் 7 ரூபா 6 ரூபா 5 ரூபாலாம் விற்கிறாங்க. கிட்ட வாங்க, விலை கேட்டால் சார் ட்விஸ்ட்டு எப்படியா விலை ட்விஸ்ட்டு. பணத்தை கல்லில் காட்டு, எவ்வளோ கம்மியானாலும் எடுத்துக்கிட்டு போய் தரேன். அவ்வளோ அருமையான வண்டி. உள்ள இன்ட்லி காட்டுறேன் பாருங்க. இன்னொரு வண்டி இருக்குது, சாண்டோ ஒன்று எது காட்டுறேன். உள்ள இன்ட்லி காமிச்சிருப்பா ஓப்பா தான்பா. சூப்பராக பஸ் வண்டி நச்சுன்னு பாருங்கள். குறையே சொல்ல முடியாது வண்டியில், கம்மியாக இருக்கும். கிலோமீட்டர் 85,000 ஓடிக்குது. ஃபேன்சி நம்பர் சார் வண்டியை. டாடா சஃபாரி பாருங்கள், இதுவும் 85,000 ஓடிக்குது. அதாவது 2.2 வீடியோ டைக்கர் இன்ஜின், செம்மையாக இருக்குது இன்ஜின்லாம். அதெல்லாம் அலாவில்லாம் காட்டு, ரூபேஸ்லாம் வரல. TN20 5211 வண்டி நம்பரு. சூப்பராக அலாவில் காட்டு. அலாவில் அவ்வளோ நச்சுன்னு இருக்கும். அலாவில் பாருங்கள் இவ்வளோ அருமையாக நச்சும். அலாவில் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி. சூப்பராக வண்டி விட்டுறாதீங்க. இந்த பக்கம் வா. 2008 மாடல் 28 பேப்பர் கரண்ட்டு 1,50,000 கேரங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசி எடுத்துறேன். சூப்பரான வண்டி. 2030 பேப்பர் கரண்ட்டு, தெளிவான பாடி. சின்ன ஒரு கவுல் பிறந்து உள்ள இன்ட்டு காட்டும். சீட் கவர், இன்ட்டு 4 டயர், புது டயர், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கலந்துது. 150 கேட்குறாங்க. கிட்ட அந்த 150 உடச்சி வாங்கி தரேன். ஈகோ வந்துக்குது, ஒரு வேகனர் வந்துக்குது, ஒரு ஜெயிலோ, ஒரு மாருதி ரிட்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ரிட்ஸ் மட்டும் காமிச்சலாவா. வெர்னா பாருங்கள் சூப்பராக வண்டி. ஜெயிலோ இருக்குது அப்படி காட்டு. அப்புறம் ரிட்ஸு பாருங்கள் 2013 மாடலு. அதே மாதிரி விஸ்டா ஒன்று இருந்துக்குது, டவேரா ஒன்று இருந்தது, ஸ்கார்பியோ ஒன்று இருந்தது. நல்லாயிருக்கும். இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். மாருதி ஈகோ வந்து 4 வண்டி வந்து ஈகோ வந்து பாருங்கள். நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள். நல்லா இருக்கும் சார். நன்றி, வணக்கம்.